இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் மற்றும் அதன் காரணமாக இந்தியா முன்னுள்ள சவால்கள் குறித்து இங்கு சில விஷயங்களை பகிர விரும்புகிறேன். மேற்காசிய நாடுகளின் நிலை தற்போது கவலைக்குரியதாக உள்ளது. அங்குள்ள நிலவரம் குறித்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் சபையில் விளக்கம் அளித்தனர். 3 வாரங்களுக்கு மேல் தொடரும் போர் உலகளாவிய மக்களின் பொருளாதாரம், வாழ்வாதாரத்தில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே உலக நாடுகளின் ஒட்டுமொத்த விருப்பமாக உள்ளது. அதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த போர் காரணமாக இந்தியாவும் பல்வேறு சவால்களை சந்திக்க நேரிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. தற்போது போர் நடக்கும் மற்றும் போரால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுடன் இந்தியாவுக்கு வர்த்தக ரீதியான தொடர்பு உண்டு. அது மட்டுமின்றி நாம் வர்த்தகம் செய்யும் பிற நாடுகளுக்கு செல்லும் வழியாகவும் அது அமைந்துள்ளது. நமக்கு தேவையான பெருமளவு கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் உள்ளிட்ட எரிபொருட்கள் இந்த நாடுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன. போரால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் 1 கோடி இந்தியர்கள் வசிக்கின்றனர், அங்கு பணியாற்றுகின்றனர். இப்படி பல வகைகளில் மத்திய கிழக்கு பிராந்தியம் நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. எனவே இந்த சபையின் மூலம் நம் கருத்தை உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை நமக்குள்ளது. போர் பாதிப்புக்குள்ளான நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு தொடர்ந்து உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேற்கு ஆசிய நாடுகளின் தலைவர்களுடன் நான் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளேன். அவர்கள் எல்லா வகையிலும் நமக்கு உதவுவதாக உறுதியளித்துள்ளனர். போரில் காயமடைந்த உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தாருக்கு உரிய உதவிகள் செய்யப்படுகின்றன. 24 மணி நேர கண்ட்ரோல் ரூம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் மற்றும் அவர்கள் பற்றிய தகவலை தெரியப்படுத்த உதவி மையங்கள் செயல்படுகின்றன. மத்திய கிழக்கில் போர் துவங்கியது முதல் தற்போது வரை 3 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் பத்திரமாக தாயகம் திரும்பியுள்ளனர். ஈரானில் இருந்து மட்டும் 1000 பேர் நாடு திரும்பியுள்ளனர். இவர்களில் 700 பேர் மருத்துவம் படிப்பதற்காக அங்கு சென்றவர்கள். வெளிநாடுகளில் செயல்படும் பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். அவர்களின் நலன் கருதி 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை CBSE ரத்து செய்துள்ளது. நம் நாட்டிற்கு தேவையான கச்சா எண்ணெய், கேஸ், பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்கள் ஹார்மோஸ் ஜலசந்தி வாயிலாகவே அதிக அளவில் வருகிறது. ஈரான் போர் ஆரம்பமானதும் சரக்கு கப்பல்கள் அந்த ஜலசந்தியை கடப்பது பெரும் சவாலாக உள்ளது. நமது தேவைக்கான LPGகள் 60% LPG இறக்குமதி செய்யப்படுகிறது. தற்போதைய நிச்சயமற்ற சூழலால் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய கடந்த 11 ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நமது எண்ணெய் கிடங்குகளில் தேவையான அளவு கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் கையிருப்பு உள்ளன. எண்ணெய் நிறுவனங்களிடமும் தனியாக கையிருப்பு உள்ளது. எரிபொருட்கள் எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கிருந்தெல்லாம் அதை வாங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. நம் எரிபொருள் உரங்கள் நிரம்பிய கப்பல்கள் பத்திரமாக நாடு வந்து சேர தொடர்ந்து கண்காணிப்பு பணி நடக்கிறது. வளைகுடா பிராந்தியத்தில் நாம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளோம். மத்திய அரசின் தொடர் நடவடிக்கையால் ஹார்மஸ் ஜலசந்தியில் தேங்கி நின்ற இந்திய கப்பல்கள் பத்திரமாக நம் நாட்டிற்கு வந்தடைந்தன. வாகனங்களுக்கான பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பை உறுதி செய்துள்ளோம். இதனால் பல பேரில் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைந்துள்ளது. ரயில்வேயை மின்மயமாக்கியதன் பலனாக ஆண்டுக்கு 180 கோடி லிட்டர் டீசல் மிச்சப்பட்டுள்ளது. 2014க்கு முன் நம் நாட்டில் 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு மட்டுமே மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் அமைந்திருந்த நிலையில் தற்போது அது 11,000 கிலோமீட்டர் தாண்டி உள்ளது. மெட்ரோ வழித்தடம் விரிவடைந்துள்ளது. எரிபொருள் சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியாக மாநில அரசுகளுக்கு 15,000 எலக்ட்ரிக் பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் சக்தியாக எரித்துறை சக்தி உருவெடுத்துள்ளது. உலகளாவிய போர் சூழலால் நம் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஒரு கட்டத்தில் உலக சந்தையில் ஒரு மூட்டை யூரியா 3,000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையிலும் நம் விவசாயிகளுக்கு 300 ரூபாய்க்கு கிடைக்க நடவடிக்கை எடுத்தோம். புதிய யூரியா உற்பத்தி ஆலைகள் திறக்கப்பட்டுள்ளன. உரம் தயாரிப்பு துறையை மத்திய அரசு ஊக்குவிக்கிறது. விவசாயிகளுக்கு 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட சோலார் பம்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் அவர்கள் டீசலை சார்ந்திருக்கும் நிலை மாறியுள்ளது. எந்த நேரத்திலும் விவசாயிகளை இந்த அரசு கைவிடாது, அவர்களுக்கு தொடர்ந்து உதவும். நாட்டில் கோடை காலம் துவங்கியுள்ளது.
வரும் நாட்களில் கோடையின் தாக்கம் அதிகரிக்கும் நிலையில் மின்சார தேவையும் அதிகரிக்கும். அதற்காக நாட்டின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களிலும் போதுமான அளவு நிலக்கரி இருப்பு உள்ளது. தொடர்ந்து 2வது ஆண்டாக 100 கோடி டன் நிலக்கரி உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது. கடந்த 11 ஆண்டுகளில் சோலார் மின் உற்பத்தி திறன் 3 ஜிகாவாட்டில் இருந்து 140 ஜிகாவாட்டாக உயர்ந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் நாட்டில் உள்ள வீடுகளின் மேற்கூரைகளில் 40 லட்சம் சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மக்களின் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. காற்றாலை, நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூதரக பேச்சுவார்த்தையால் நம் நாட்டின் வர்த்தகம், போக்குவரத்து பாதிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போர் மேகம் சூழ்ந்த பகுதிகளில் கூட நம் நாட்டு விமானங்கள் பாதுகாப்புடன் பறப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மனிதநேயம் மற்றும் அமைதியை தான் இந்தியா எப்போதும் வலியுறுத்தி வருகிறது. அமைதி பேச்சின் மூலம் மட்டுமே எத்தகைய பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியும். எந்த வகையிலும் உயிரிழப்புகள் நிகழ்வதை இந்தியா விரும்பாது. எனவே இந்த போரை அமைதி பேச்சு மூலம் முடிவுக்கு கொண்டு வருவதே சிறந்தது என வலியுறுத்துகிறோம். இதுபோன்ற பதற்றமான சூழலில் வதந்திகள் பரப்பி அதன் மூலம் ஆதாயம் தேடும் முயற்சிகளில் சிலர் ஈடுபடுவர். அத்தகைய நடவடிக்கைகள் இருந்து மக்களை காக்க மத்திய அரசு அதீத கவனம் செலுத்தும். கடற்படை, கடலோர காவல் படை, சைபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட அனைத்தும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது நடக்கும் போரால் உலகில் ஏற்பட்டுள்ள சங்கடமான சூழல் இன்னும் நீண்ட நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது. அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். கொரோனா தொற்று பரவல் காலத்திலும் கூட நாம் இதே போன்ற ஒரு சங்கடத்தை எதிர்கொண்டோம். அப்போது நாம் ஒற்றுமையாக இருந்து அந்த நிலையை கடந்து வந்தோம். அதேபோல் தற்போதும் நாம் தைரியத்துடன் அமைதியாகவும் எவ்வகை சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட சூழலில் அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி கள்ள சந்தைகள் விற்க சிலர் முயற்சிப்பர். கள்ள சந்தையை தடுக்க மாநில அரசுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன். மத்திய மாநில அரசுகளுடன் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒத்துழைப்புடன் செயல்பட்டால் எல்லா வகை சவால்களையும் நாம் எளிதில் வெல்லலாம் என பிரதமர் மோடி பேசினார்.